எபிசோட் 40 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே அந்த செஷன் ஒண்ணு நடக்கும் தெரியுமா? அதில தான் ஸ்டார்ட் பண்றாங்க. போன செஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷி பயங்கரமா அழுதுட்டு அங்கருந்து எந்திச்சு போயிருப்பாரு தெரியுமா? இப்ப என்னடான்னா, பார்த்து ஒரு மாரி ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே வெட்கப்படுற மாரி சிரிச்சுட்டு இருக்கிறாரு. என்னடா இது? ஒருவேளை அந்த கவுன்சிலர்ட்ட ஆல்ரெடி இவங்க பேசி அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் கனெக்ஷன் ஆயிருச்சா? இல்ல இனிமே தான் வந்து அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண போறாரா? அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் தான் எனக்கு இருந்துச்சு. இதுல ஒரு பாயிண்ட் வேற சொல்லுவாரு தெரியுமா? அவங்க கிட்ட நான் செஷன் போக மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா, "உனக்கு தான் ஆங்சைட்டி இருக்கே. உனக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ போ" அப்படின்னு நம்ம மடி சொல்றப்போ, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு பாலிசி இருக்கு. இந்த மாதிரி கவுன்சிலர் ஸ்டூடெண்ட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல டேட் பண்ணிக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால எனக்கு வேணாம் அப்படின்னுவாரு. அட பாவிங்களா, என்னடா இது, நான் கூட ரிஷி தங்கம் அப்படின்னு என்னென்னமோலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ ரிஷிக்கும் வந்து ஒரு தனியா ஒரு ட்ராக் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பத்மா மேடம் இருக்காங்க தெரியுமா? அவங்க அவங்களோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணாம படுத்திருந்ததை வந்து வீடியோ எடுத்து அதை நம்ம ரங்கன் வந்து கேட்பார் தெரியுமா? அதை அந்த வீடியோவையே வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தான் வந்து எடுத்தாங்களாமா. ஏன்னா அப்படி ஒரு ஆங்கிள் வந்து அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியுமா? ஏன்டா டேய், எந்த அளவுக்குப்பா நீ யோசிப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஒரு ஸ்டோரி. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள பத்தி ஏதோ தப்பா போஸ்ட் கேப்ஷன்லாம் வச்சு கண்ணாமினான்னு போட்டு சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தியோல இருந்து எல்லாருமே டென்ஷனாக அதை ஃபர்ஸ்ட் நீ டெலிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அங்க நம்ம ரங்கன் சொல்றது வந்து சூப்பரா இருக்கும். நீ எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும் அதுக்காக டீமை விட்டு தூக்கலாம் மாட்டேன் நானு. இன்னும் சொல்ல போனா இப்ப நான் அவங்கள வந்து பிரைம் பிளேயராவே ஆக்கிடுறேன் டீம்ல அப்படின்னுவாங்க. பத்மாக்கு அப்படியே மூக்கு உடைஞ்சிரும். ஏற்கனவே அவங்க ஓப்பனர்ல இருந்து தூக்கி நடுவுல போட்டாங்க. இப்ப பிரைம் பிளேயராக மாத்த போறாங்க. பத்மா இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து அடுத்து கடைசியா போயிருவாங்களா இல்ல டீமை விட்டே தூக்கிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுல இருக்கிறதுலயே அவங்க தான் அங்க சீனியர் அப்படின்றது வேற சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தியோ அண்ட் மாதேயன்ங்க. ஸோ மாதேயன் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார்ட்டையுமே பேசாம தானே இருக்காரு. ஸோ தியோ பேசலான்னு போறப்ப கூட அவர் ஒரு மாதிரி அழுதுட்டு தான் உட்காந்துருப்பாரு. அவங்க உண்மையாவே உன்னோட அம்மாவா அப்படின்னு கேட்கிறப்போ, பாத்தியா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயுமே என்ன ஜட்ஜ் பண்ற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. எங்க அப்பா வந்து ஜெயில இருக்கிறாரு. நேத்து நீ பாத்தியே இந்த மாதிரி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தாங்களே, அதுதான் என்னோட அம்மா, இதுதான் என்னோட ஃபேமிலி. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி என்கிட்ட பேச மாட்டேன் தானே? சரி பரவாயில்ல, நானே புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிப்பாரு. தியோ அந்த இடத்துல டக்குன்னு அவரை பிடிச்சி ஹக் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சோட ஷெட்யூல் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து நம்ம விமென்ஸ் டீம் கடைசியா இந்த ஆங்கர் அகாடமியோட விளையாடுது. ஆனா நம்ம பாய்ஸ் டீம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஆங்கர் அகாடமியோட தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மணி அண்ட் ரிஷி, அதாவது மணியை எப்படியாவது ஒரு நல்ல ஃபோக்கஸை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா நேரா மாதையன்ட்டே போயிட்டு ஸ்டீம்ல எல்லாத்தையும் போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அவனுக்கு சீரியஸ்னஸ் வர வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷாட் நல்லா இருக்கும். அதாவது மணி நின்றுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் திருப்பி காமிச்சா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல நின்றுட்டு கையில அப்படி பால் அப்படி தூக்கி போட்டு பிடிப்பாங்க தெரியுமா? அது வந்து செம டைமிங்கா நல்லா இருந்தது. மணி பாத்தீங்கன்னா பயங்கர திமுறா அப்படி ஒரு ஆட்டிடியூடா பேசிட்டு இருப்பாரு. அதை பாக்குறப்போ நமக்கே இரிட்டேட் ஆயிரும். டே இவனு வேணானா விட்டு தூக்குங்கடா அப்படிங்கிற அளவுக்கு போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாத்தையும். ஆனா நம்ம மாதையன் வந்து ஒரு மிரட்டணும்னு அவரோட அப்படியே ரியாக்ஷன்லாம் மாறிடும். ஆனா அதுக்கப்புறமாவும் சரி நம்ம ரிஷி போயிட்டு சொல்லுவார் தெரியுமா, உன்னால வந்து ஒரு மேட்சே வந்து ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி அதை சீரியஸா எடுத்து விளையாட முடியல. இதுல நீ எங்க அப்பாட்ட பேசி என்னோட ஆன்சைட்டிலாம் உனக்கு எப்படிடா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. அண்ட் ஒரு விஷயமா நடக்க வந்து மணி வந்து அதை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா செமையா வந்து மேட்சை வந்து அந்த பிராக்டிஸ் மேட்ச் ஆடிட்டு கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்குள்ளார அவரும் ஒரு பிளேயரா வந்துருவாரு. அந்த இடத்துல நம்ம தங்கம் போயிட்டு வந்து அவரை வந்து கங்க்ராச்சுலேட் பண்றப்போ ரொம்ப கேஷுவலா யாரோ வந்து சொல்ற மாதிரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் கண்டுக்காம சொல்றது வந்து நல்லா இருக்கும். ஆனா அடுத்து நம்ம தியோ வந்து கங்க்ராச்சுலேட் பண்றப்போ, ஓ மாதையன் இல்லாதனால இப்பதான் நான் கண்ணுக்கெல்லாம் தெரியறேனா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த இடத்துல தியோ வந்து என்னடா எல்லார் முன்னாடியும் இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹர்ட் ஆனாங்களா, இல்ல ஒருவேளை நம்ம நிஜமாலுமே இவனை கண்டுக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்களா அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. அதை கொஞ்சம் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக் வந்து அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள வந்து இவர் எப்படி வந்து இந்த விமென்ஸ் டீமை ரெடி பண்ண போறாரு அப்படிங்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரா இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க இந்த எபிசோட ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இந்த வாரம் வந்து 4 எபிசோடுமே நம்ம ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.